ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்து வாசி பருவம் 2 சாமுவேல் 2ஆம் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள், நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தையர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தையவர்களே. நானோ என் 12 கோத்திரங்களில் எளியவனான மனாசே குடும்பத்தை சார்ந்தவன். அந்த மனாசே குலத்திலும் என் குடும்பம் தான் மிக வலிமையற்ற குடும்பம் கிதியோன் சொல்கிறார். அப்போ வலிமையற்ற குடும்பம் என்னக்க, நிறைய பேருக்கு 20-30 பிள்ளைங்க இருக்கிறாங்க. எங்கள் வீட்டில் 10-15 கூட இல்லைங்க. அவங்க ஆடு மாடெலாம் வச்சுக்கிறாங்க, எனக்கு ஒன்றும் இல்லைங்க. கிதியோன் சொல்லுகிறார். ஆண்டவருடைய ஆசி வருகிறது. ஒவ்வொரு எதாமை அவனையும் அவன் வீட்டாரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து அனைவருக்கும் ஆசி வழங்கினான்னு சொல்லுது. அதான் மிக நம்முடைய குடும்பத்தை கோயிலாக மாத்திரம்னா நம்ம ஒத்த ஆளுக்கு மரியாதையும் மகிழ்ச்சியும் இல்லை, ஒட்டுமொத்த குடும்பத்துக்கே அந்த கிருபை கிடைக்குது. த ஹவுஸ் ஹோல்ட் வில் பி பிளஸ்ட். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த செய்தி அழகான செய்தியாக இருக்கிறது. அது ஒவ்வொரு எதற்கும் அவன் வீட்டார் அனைவருக்கும் ஆசி வழங்கினார். அதான் ரொம்ப முக்கியம். அடுத்த வாசிங்களேன். ஆண்டவரின் பேழையை முன்னிட்டு ஒபேத்-ஏதோமின் வீட்டாருக்கும் அவனுக்குரிய அனைத்துக்கும் ஆண்டவர் ஆசி வழங்கினார் என்று அரசர் தாவீதுக்கு சொல்லப்பட்டது. பாருங்க, நான் சொன்னதுக்கு வந்துருச்சு. ஆண்டவரின் பேழையை முன்னிட்டு ஒபேத்-ஏதோமுக்கும் அவன் வீட்டாருக்கும் அவனுக்குரிய அனைத்திற்கும், அதான் ஹவுஸ் ஹோல்டு, அவனுக்குரிய அனைத்து தான் நம்ம பெத் சொல்லி சொன்னேன், ஹவுஸ் ஹோல்டுன்னு சொன்னேன். அனைத்துக்கும் ஆண்டவர் ஆசி வழங்கினார் என்று தாவீது சொல்லப்பட்டது. இப்போ இவனுடைய ஆசீர்வாதம் தாவீதுக்கு ஆசீர்வாதம் மாறப்போகிறது. எனவே தாவீது புறப்பட்டு சென்று கடவுளின் பேழையை ஒபேத்-ஏதோமின் நிலத்திலிருந்து தாவீது நகருக்கு அக்களிப்போடு கொண்டு வந்தார். ஆண்டவரின் பேழையை ஏந்தியவர்கள் 6 அடிகள் எடுத்து வைத்ததும் அவர் ஒரு காளையையும் ஓர் ஆட்டுக்கிடாயையும் பலியிட்டார். நாற்பட்டால் செய்யப்பட்ட ஏபோதை அணிந்து கொண்டு தாவீது தம் முழு வலிமையோடும் ஆண்டவர் முன்பாக நடனமாடிக்கொண்டிருந்தார். தாவீதும் இஸ்ரேல் வீட்டார் அனைவரும் ஆரவாரத்தோடும் எக்கால முழக்கத்தோடும் ஆண்டவரின் பேழையை கொண்டு வந்தார்கள். ஆண்டவரின் பேழை தாவீதின் நகரை அடைந்தபோது சவுலின் மகள் மீகாள் பலகாணி வழியாக பார்த்தாள். தாவீது அரசர் ஆண்டவர் முன்பு குதித்து ஆடிக்கொண்டிருப்பதை கண்டு அவரை தன் உள்ளத்தில் வெறுத்தாள். ஓகே, ரொம்ப வார்த்தை பண்ணலாம். ரொம்ப அழகான ஒரு செய்தி, அழகான செய்தி. அந்த ஆசிரியர் அந்த பில்டிங் த கிளைமேக்ஸ் அப்படிம்பாங்க. அப்படி பரபரப்பை விருப்பம் தொத்திக்க வச்சு அடுத்து என்ன அப்படி பார்க்க வச்சுக்கிட்டே இருப்பார். அதில் இந்த அதிகாரம் தாவீதுடைய நல்ல மனசை அப்படி கொஞ்சமாக காட்டுவார். கடவுள்கிட்ட போகிறாரு, அவரோட தூக்கி போகிறார், ஆடுறாரு, பாடுறாரு, பயந்துக்கிறாரு, பட் திரும்பி வராரு. ஆனால் அப்போ ஒரு ஆன்டி கிளைமேக்ஸ். அவர் உள்ளத்தில் வெறுத்தால், ஐயோ இவ்வளோ இந்த வெறுக்கிறாரு, இவ்வளோ தானே தேடி போய் காதலிச்சார், இவ்வளோ தான் தேடி பிடிச்சி கரம் பிடிச்சார், வெறுக்கிறாரு, என்ன ஆகும்? அது அழகான செய்தி. அப்படி போட்டி போட்டுக்கிட்டே போவோம். ஒரு பரபரப்பு பஞ்சமில்லாமல் போய்கிட்டு ஒரு பகுதி. இப்போ உஷா இறந்துட்டார், ஒவ்வொருத்தருக்கு ஆசி வழங்கினார். தாவீது பார்க்குறாரு, உஷாவுக்கு தண்டனை வழங்குறதை பார்த்து பயந்தோம், ஆனால் மரியாதை செஞ்சோம்னா எவ்வளோ வல்லமை கிடைக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். நம்ம ஏன் விட்டுருணும்? கூட்டு வந்தால் நகருக்கே ஆசீர்வாதம், நாட்டுக்கே ஆசீர்வாதம், கூட்டு வருவோம் என்ற மாதிரி புறப்பட்டு வருகிறார். அவங்க கொண்டு வான்னு சொல்லலை, சொல்லியிருக்கலாம் இல்லைங்களா? கொண்டு வா, மரியாதை கொண்டு வாப்பா, நான் ரடம் ரெப்பா பண்ணுறேன்ல. அவரே புறப்பட்டு வருகிறார். தாவீது புறப்பட்டு சென்று கடவுளின் பேழையை ஒபேத்-ஏதோமின் இல்லத்திலிருந்து தாவீதின் நகருக்கு அக்களிப்போடு கொண்டு வந்தார்னு சொல்கிறேன். ரொம்ப அழகான அந்த வார்த்தை பிரயோகம் அருமையாக யூஸ் பண்ணுறாங்க. 2 வார்த்தை சொல்கிறேன். ஒன்று அங்கே முன்னாடி புதிய வண்டியில் வச்சு கொண்டாடுறாங்க, இப்போ கரத்தில் ஏந்தி கொண்டு வராங்க. பாருங்களேன், எண்ணிக்கை 4:15. பாளையம் பெயர்தலின் போது ஆரோனும் அவன் புதல்வரும் திரு உறைவிடத்து பணிக்கலன்கள் அனைத்தையும் மூடிய பின்னரே கோகேத்தின் புதல்வர் இவற்றை தூக்கிச் செல்ல வேண்டும். லெவைட்ஸ் கேரி பண்ணோன்னு போட்டுக்குது. 13ஆம் வசனத்தை வாசிங்களேன். 2 சாமுவேல் 6:13. ஆண்டவரின் பேழையை ஏந்தியவர்கள் முன்ன புது வண்டியில் வச்சு கொண்டு வராங்க, இப்போ பேழையை ஏந்திட்டு போகிறாங்க. புரியுதுங்களா? 2 இருக்குது. அப்போ டிரான்ஸ்லேஷன் முற்காலத்தில் பிற்காலத்தில் இப்பட்ட பகுதியில் ஒன்றா இணைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் புது வண்டியில் தொடாமல் போனோம், தொட்டால் செத்துருவோம் அப்படின்றது. இப்போ தூக்கிட்டு போகிறாங்க. இவங்க தூக்கலாமா நம்ம கேட்கலாம். அப்போ இது எடிட் பண்ண பகுதி.
எந்த ஒரு காலகட்டத்தில் எப்படிப்பட்ட புரிதலோடு அந்த பகுதி எழுதப்படும் என்பதை இணைத்து வைத்து ஆசிரியர் வந்து ஒரு சம காலத்து இறையல் செய்தி நம்ம பகிர்ந்து கொடுக்கிறார். அப்போ வந்து ஏந்தி சென்றவர்கள் அது பர்மிட்டட் எண்ணிக்கை உள்ள 4 அதிகாரத்தில் 14 வசனம் இருக்குது. இப்போ வந்து மிகுந்த வலிமையான பழிகளை அவர்கள் செலுத்துகிறாங்க. மிக வலிமையான படுதல் பண்ணுறாங்க. ஓகே, 6 அடிகள் எடுத்து வைத்ததும் 6 அடி 7வது அடி வந்து முழுமை முழுமை. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு பாருங்களேன், ஆண்டவரின் பேழை ஏந்தியவர்கள் 6 அடிகள் எடுத்து வைத்ததும் அவர் ஒரு காளையையும் ஓர் ஆட்டுக்கிடாயையும் பலியிட்டார். இப்போ பாருங்களேன், 6 அடி காளை இதெல்லாம் வருது. ஏன் இதெல்லாம் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறாரு? 10 ஆண்டுகள் பிறகு 10 வருஷம் அப்படியே ஒத்த சாப்பிட்டு ஒரு வாரம் இல்லை, 10 ஆண்டுகள் கழிந்து என்னாக ஒரே சண்டத்தில் 10 வருஷம் தள்ளி விட்டார். ஆனால் இதில் வந்து 6 அடி எடுத்து அடியின் மேலே அடி எடுத்து விளக்கமாக சொல்கிறார். ஏன் சொல்கிறார் அப்படின்னாக்க 6 அடிகளை எடுத்து வைத்து முடித்தும் படைகள் நிறைவேற்றாங்க. இது பழைய ஏற்பாட்டில் 6 நாட்கள் உலகை படைத்து 7ஆம் நாள் ஓய்வெடுத்த அந்த சாபத்து டேயை குறித்து காட்டுகிறது. 6 அடிகள் எடுத்தவுடன் அந்த சாபத்து மகிழ்ச்சி அனுபவிக்க வேண்டும், இறைவனுக்குரிய புகழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்ற நிலையில் அந்த இப்போ வந்து காளை மாடு இல்லைங்களா, காளை மாடு ஆட்டுக்கிடாயை பலியிட்டார் என்று சொல்லப்படுது. இவைகளெல்லாம் எண்ணிக்கையில் சொல்லப்படுகிற உயர்தரமான மேன்மையான காஸ்ட்லி ஆஃபரிங்ஸ். பொருள் செலவு மிகுந்த பணக்காரரா வசதி வாய்ந்தவங்களா இருந்தால் நீங்கள் கொடுக்கலாம். அப்படி முடியலன்னா 2 காட்டுப்புறாக்கள் ஒரு மாடப்புறாக்களை கொடுக்கலாம். இயேசுக்கா தான் கொடுத்தாங்க. மாதாவும் சூசேப்பரும் எளிமையானவர்கள் ஏழைகளினுடைய காணிக்கையை இயேசுக்கா கொடுத்தாங்க. இப்படி செல்வம் மிகுந்த ஒரு காஸ்ட்லி படியை தாவீது போடுகிறார். நான் ஏற்கனவே சொன்னேன், புது வண்டி, ஆடல் பாடல், துதியின் மொழி, எக்காலம், ஆண்டவருடைய வலிமை பார்த்து பயப்படுறது, மீண்டும் ஆண்டவரை தேடி வர்றது, ஆண்டவர் எடுத்துகிட்டு போன மகிழ்ச்சியோட வர்றது, உயர்தரமான பள்ளிகளை செலுத்துது, எல்லாமே பெஸ்ட்டு இல்லைங்களா? நான் இன்னொரு சொன்னேன், ஒரு சகோதரி தன்னுடைய டிபியில் வச்சுருந்தாங்க, ஹீ இஸ் மை ஃபஸ்ட் அண்ட் த பெஸ்ட் என்று எழுதியிருந்தார்கள். அதான் வாழ்க்கையில் சாமிக்கு நம்ம கொடுக்கல, உயர்ந்ததை நல்லதை கொடுக்கணும். அதான் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியமானதுக்கு இது. அதான் ஒரு அம்மா வந்துச்சு, என்னம்மா ஃபஸ்ட்டு பையன் என்னம்மா பண்ணுறான், நல்லா துருத்து இருப்பானுன்னு. சாமி அவன் நல்லா படித்தான், எம்பிஏ முடிச்சுட்டான், அவனை வந்து ஒரு கோர்ஸ் கொண்டு ஃபர்தர் கோர்ஸ் பண்ணாக்க ஃபாரினில் வேலை கிடைக்கும்னு சொல்கிறாங்க, அதுக்கு பண்ணிகிட்டு இருக்கிறான். சமயத்து என்னென்னு வாயில் வரல சாமினேன். இந்த சின்னவன் வந்து படிக்க மாட்டான், மக்கர் பண்ணுவான், அவன் என்ன பண்ணுறேன், அவனை செமினருக்கு அனுப்பலாம் இருக்கிற சாமின்னுச்சு. எதுக்காக சொல்கிறேன்னா, உயர்ந்ததை நாம் வச்சுக்குவோம், கொஞ்சம் அடங்க மாட்டேங்குது, குறும்பு பண்ணுறான், சமையல் ஆக்கிடுவோம், தமாசு சொல்கிறான். எதுக்காக சொல்கிற வரேன் அங்கே சொல்கிறா, அது உயர்ந்ததை நலமானதை வல்லமையானதை அவனுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம தயங்கக்கூடாதுன்னு ஒரு சின்ன வேடிக்கைக்காக சொல்கிறேன். நிறைய பேர் நல்ல குருக்களை கொடுக்குறாங்க, நல்ல பணியாளர்களை ஆண்டு கொடுக்குறாங்க. ஒரு சின்ன ஒரு ஜோக்காக சொல்கிறேன். அதாவது உயர்ந்ததை நலமானதை அவனுக்கு கொடுக்கக்கூடிய மன வலிமை நமக்குள்ளாக இருக்க வேண்டும். என்னுடைய மறைந்த அதிபர் KJ தாமஸ் அவர்கள் அழகான வார்த்தை சொல்வார், ரொம்ப அழகான வார்த்தை சொல்வார். ஒன்லி எ கரேஜியஸ் கேன் கிவ், கவர்ட்ஸ் கேனாட் கிவ் என்று சொல்வார். மறையுள்ள அழகாக சொல்வார், எளிமையாக பேசுவார், அணித்தரமாலாம் பேச மாட்டார். ஆனால் அந்த ஆழ்கடலில் அமைதி அவர்கள் அந்த ஆள் அந்த வார்த்தையில் இருக்கும். ஒன்லி த கரேஜியஸ் கேன் கிவ். 2 செப்பு காசு தான் ஆண்டவர் பார்த்துக்கொள்வார் என்று போடக்கூடிய துணிவு அவளுக்குள்ளாக இருந்ததால் தான் துணிந்தவள் போட்டாள். எல்லாத்தையும் விட மேலானதாக போட்டாள் என்று ஆண்டவரால் பாராட்டப்பட்டாள். கரேஜியஸ் கேன் கிவ், கவர்ட்ஸ் வில் நாட் கிவ். கவர்ட்ஸ் வந்து சேர்த்து வைப்பாங்க. இன்றைக்கி நாளைக்கு நாளான்னைக்கு உண்டு கொடுத்து எழுப்பாருவோம், கலைஞர்கள் இடித்து பெரிதாக கட்டுவோம், நம்ம நைட்டே வைக்கிறாங்க ஆப்போனுக்கு என்று ஆண்டு சொல்வார் இல்லைங்களா? அதுதான் கரேஜஸ் ஒன்லி கேன் கிவ், கவர்ட்ஸ் கேன் நாட் கிவ். இதான் இந்த இடத்துல வந்து தாவீது கொடுக்குறார். உயர்ந்ததை நலமானதை நல்லதை அவருக்கு தாராள மனது இருந்துச்சு, கொடுக்கக்கூடிய நல்ல மனசு இருந்துச்சு. ஆனால் ஆசிர்வச்சாரில் அவரை எவ்வளோக்கு ஆசிர்வச்சான் கேள்விப்பட்டுட்டு ஆசிர்வாதம் நமக்கு வரும், இந்த நாட்டுக்கு வரும், இந்த நாட்டை சுற்றி இருக்கிற அத்தனை பேருக்கும் வரும் என்ற நல்ல எண்ணத்தோடு ஆண்டவருக்கு உயர்தரமான பலிகளை போடுகிறார். நார்பட்டால் நெய்யப்பட்ட எபோதை அணிந்து கொண்டு தாவீது தம் முழு வலிமையோடு ஆண்டவர் முன்பாக நடனம் ஆடிக்கொண்டிருந்தார். இதில் 2 செய்தியை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இதில் வந்து இந்த பகுதி அபிநாதன் இல்லத்திலிருந்து எபேதோதமுக்கு வருது, எபேதோதமிலிருந்து எருசலேமுக்கு வருகிறது, தாவீது நகர் கொண்டு போகிறது. இப்படி பார்த்தால் தாவீது நகர் என்றால் அவருடைய அரண்மனைக்கு பக்கத்தில் இருக்கிற பகுதியில் தான் அது வைக்கப்பட்டிருக்கும். 10 மைல்கள் அந்த பகுதியில் 10 மைலும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இல்லைங்களா? அதான் இருந்து இப்போ நார்பட்டாலான எபோது. சாமி இந்த 13 வசனம் வாசிக்கிறப்போ சும்மா ஒரு கற்பனை பண்ணி பார்த்தேங்க சாமி. சொல்லுங்கள். அந்த கற்பனை என்னன்னா, இப்போ நான் அந்த இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு கற்பனைங்க சாமி. ஸோ அவங்க வந்து முன்னாடி போயிட்டுருக்குறாங்க, ஆடல் படகுகள் போயிட்டுருக்குது, தூக்கிட்டு வந்துட்டுருக்குறாங்க. 6 அடி வச்ச உடனே ஒரு மாடு ஒரு ஆடு வெட்டுறாங்க. வெட்டி அந்த ரத்தம் வந்த உடனே சைடில் போயிடுது. சைடில் போயிட்டு அந்தாண்ட வந்து அதை தோல் உரிக்கிறாங்க, வெட்டுறாங்க. இண்டஸ்ட்ரி, இந்த ஒரு இண்டஸ்ட்ரி எவ்வளோ பரபரப்பாக இருந்திருக்குன்னு யோசிச்சு பார்க்குறேன்.
ஸோ அந்தாண்ட வந்து அந்த வெட்டின கறி வந்து சமைச்சிட்டு இருப்பாங்க, இந்தாண்ட சமைச்சிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ ஒரு 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 பெரிய ஃபுட் இண்டஸ்ட்ரி நெடுக்க அப்படியே அடுத்த 6 அடிக்கு அடுத்த 6 வெட்டுறாங்க, சைடில் அப்படியே சராக்குன்னு போகுது, ரத்தத்தை அப்படி அவங்க தோல் உரிக்கிறது, வெட்டுறது, கறி எடுக்கிறது, தோல் வெட்டுறது, கறி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு எப்படி இருந்திருக்கும்னு சொல்லி யோசிச்சு பார்க்குறாங்க சாமி. அந்த பலியிடுறது என்பது உடன்படிக்கையின் அன்பை வெளிப்படுத்த அந்த பலியினூடாக கடவுள் கடந்து போகிறார். அதில் சமைக்கிறதா இருக்காது. பலியிட்டுட்டு அதை வந்து தகுதியான முறையில் வேறு இடத்துல சமைச்சு எல்லாரும் ஒன்றாய் கொடும்போது அது பிற்பகுதியில் வருது. வீட்டில் வருது. ஒவ்வொருக்கும் பொரிச்ச இறைச்சி துண்டையும் திராட்சைப்பழ அடைகளுடைய உணவையும் ஒரு கேக்கையும் கொடுத்து எல்லாரையும் சாப்பாடு வச்சு மகிழ்ச்சி அனுப்புகிறாருன்னு பின்பக்கத்தில் வரும். நீங்கள் நினைக்கிற மாதிரி மட்டன் பிரியாணி ரைத்தாவும் இல்லை, அது நம்ம புரிஞ்சுக்கணும். வாங்க வர சொல்லவில்லை, நீ சொல்ல கரெக்டு தானே. ஒரு அழகான ஒரு கடவுளுக்குரிய வந்து கொடுக்குறாங்க. இப்போ இந்த 3 செய்தி இருக்குது. நாற்பட்டால் நெய்யப்பட்ட எபோதை அணிந்து கொண்டு தாவீது தம் முழு வலிமையோடு ஆடம்பரமாக நடனமாடி கொண்டிருந்தார். 3 செய்தி இருக்குது. ஒன்று வந்து உதாரணத்தை பாருங்களேன். விடுதலை பயன் நூல் 28:6 வாசிப்போமே. பொன்னாலும் நீலம் கருஞ்சிவப்பு சிவப்பு ஆகிய நிறநூலாலும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டாலும் கைதேர்ந்த வேலைப்பாடுடன் ஏபோதை அமைக்கட்டும். அந்த ஏபோது என்கின்ற அழகான வர்ணமயமான கற்கள் பதிக்கப்பட்ட அந்த ஏபோது அணிந்த நாற்பட்டாடை குருக்களுக்கும் லேவியருக்கும் திருத்தூதத்தில் பணியாற்றும் போது அணியக்கூடிய ஒரு புனிதமான அந்த திருவுடையை தான் அணிந்து கொள்கிறார். ஆண்டவரின் முன்பாக நடு வீதியில் பாடுகிற இந்த தாவீது ஆண்டவர் திருப்பணி செய்தாக நினைக்கிறார். பலிப்பீடத்தில் பலியை பொறுத்து நறுமண புகை எழுத்தா கூட ஹோலோகாஸ்டோ அல்லது பர்ன்ட் ஆஃபரிங்கோ கொடுத்தா மட்டும் பலி கிடையாது. துதியின் வழியாக போடும்போதும் ஆண்டவர் நம்ம பலி செலுத்துகிறோம் என்பதை வெளிப்படுகிறார். துதிப்பலி, நன்றி பலி செலுத்துவது உன்னதமான பலியாக இருக்கிறது என்பதை அவர் சுட்டி காட்டுகிறார். இரண்டாவதாக தாவீது வந்து தன்னை தயாரிக்கிறார். ரொம்ப அழகான ஒரு வசனம், ரொம்ப அழகான வசனம். அந்த NAB நியூ அமெரிக்கன் பைபிள் கமெண்ட்ரியில் ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. 17ஆம் வசனத்தை வாசிங்களேன். பிறகு ஆண்டவரின் பேழையை கொணர்ந்து அதற்கென நிறுவிய கூடாரத்தின் நடுவில் அதை வைத்தனர். தாவீது ஆண்டவர் முன்பு எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்தினார். 3-4 விதங்கள் தாவீது தன் தயாரிக்கிறார். வருகிறது ஆண்டவர் என்று தாவீது உணர்ந்து கொள்கிறார். இரண்டாவது, ஆண்டவரின் வல்லமை என்ன என்பதை கண்டு கொண்டுகிறார். மூன்றாவது, அவருக்குரிய மரியாதை செய்விடும் என்று தக்க தயாரிப்பு செய்கிறார். எப்படி தயாரிப்பு செய்கிறாரு? இந்த உடன்படிக்கை பழைய எடுத்துகிட்டு போனோம்னா வந்து எங்கே வைப்போம்? அதுக்கான இடத்தை தயார் செய்து கூடாரத்தை அமைத்து வச்ச பிற்பாடு நம்ம என்ன செய்ய போகிறோம்? எரிப்பலிகள், தகனப்படிகளை தயார் பண்ணி வச்சுட்டு அப்புறம் கிளம்பி வரார். வரும்போது ஆண்டவருக்கான இடம் பாருட்டு ஏன் நான் ரெடியாக்குறேன்னா எக்ஸ்டர்னல் என்ன பண்ணுறாரு? நாற்பட்டாடை ஒடுத்துக்கிறார். கருஞ்சிவப்பு நூலும் கம்பளமும் கற்கள் பதிக்கப்பட்ட அந்த திருவுடை என்பது குருக்களுக்கும் லேவியருக்கான உடை. அதை அவர் எடுத்து போட்டுக்கிறார். தன்னையே ஒரு குருவாக மாற்றிக்கொள்கிறார். பலிப்பிடத்தில் எரிப்பலியும் தகனப்பலியும் போட்டுக்கொள்கிற அந்த திருவுடையை அவ்வீதியில் வலம் வரும்போது போட்டுக்கொள்கிறார். நானும் குருதான், நானும் ஆண்டவருக்கு பலி செலுத்துகிறது தான். எப்போது? நன்றி பலி, துதிப்பலி, புகழ்ச்சியின் பலி ஒப்பு கொடுக்கும்போது எரிப்பலிகளும் தகனப்பலியும் ஒப்பு கொடுக்கிற குருவுக்கு நான் ஈடாக மாறுகிறேன் என்பதை சொல்லாமல் செய்து காட்டுகிறார். இல்லைங்களா? இல்லை, ஒரு குருத்துவத்தினுடைய அணிந்து ஆடி பாடிக்கொண்டு வருகிறார். அந்த மாதிரி குருக்கள் இவர் செய்ய மாட்டாங்க. அவங்க உடன்படிக்கை தாங்கி வருவாங்க, பயங்கர ஈகோவாக நடப்பாங்க. அழகாக ஆடி பாடிக்கொண்டு வருகிறார். ரெண்டாவதுங்களா, இந்த முதல் தயாரிப்பு உள்ளத்தின் தயாரிப்பு, இல்லத்தின் தயாரிப்பு, ஆண்டவருக்கான மகிமையின் தயாரிப்பு. அதே மாதிரி 6 அடி எடுத்த உடனே ஒரு காளை மாடும் ஒரு வெள்ளாட்டு கடையும் விட்டுறாரு. அப்படின்னா என்ன? இதெல்லாம் கொண்டு வந்துருக்கணும் தயாரிப்பு, இல்லைங்களா? அகமும் புறமும். மூன்றாவது பாருங்கள், ஒரு மனசுக்குள்ள இருக்கிற டிஸ்பொசிஷன் பாங்க, திறந்த மனம், வெளிப்படையான ஒரு உள்ளம். ஆசிரியர் ரொம்ப அழகாக சொல்வார், முழு வலிமையோடு நடனமாடினார். என்னங்க முழு வலிமையோடு நடனாடினா என்னங்க அர்த்தம் சொல்லுங்கள்? ஃபுல் ஸ்பீடு, அதாவது ஹோல் பாடி அப்படி ஜிங்குன்னு ஆடுறார். குதிச்சு தன்னை மறந்து என் சாமின்னு சொல்லிட்டு ஆடுறார். ஒரு அரசன் நினைக்காம ஆண்டவர்னு நினச்சி ஆடுறார் முழு வலிமையோடு. அது வந்து இஸ்ராயல் மக்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். உன் கடவுளாகி ஆண்டவரை உன் முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு வலிமையோடும். அதுக்கு எபிரேய மொழியில் சொல்லுவாங்க மெயோதேக்கா என்று சொல்வார்கள். மெயோதேக்கா என்றால் வித் ஆல் யுவர் மைட், உன்னுடைய சக்தி எல்லாம் சேர்த்து அவர் நேசிக்கணும் பாரு. இங்கே சக்தி எல்லாம் சேர்த்து ஆடுறார். ஆனால் அவருக்குள்ள எவ்வளோ ஒரு வெறி சாமி மேலே இருந்திருக்கும், ஒரு வெறித்தனமான அன்பு. இந்த ஆண்டவர் தானே என்ன அடையாளம் கொடுத்தார், இந்த ஆண்டவர் தான் எனக்கு முகவரி கொடுத்தார். என் கால்களுக்கு கால்களுக்கு தலைக்கு மகுடத்தையும் என் கைக்கு செங்கோலையும் கொடுத்து ஆடு மேய்க்கும் அந்த குச்சியை அகற்றிவிட்டு என்னை ஆனந்தத்தின் பவனியில் கொண்டு வச்சாரே அவருன்னு நினச்சி உணர்ந்து பார்த்து அந்த நன்றியின் ஆட்டம் முழு வலிமையோடு
நன்றி பலி செலுத்துகிறார். எவ்வளோ அழகான ஒரு காட்சி பாருங்கள். இப்படி ஒரு அரசன் வந்து உன்னதமான தலைவன் தன் தகுதியை மீறிய ஆசீர்வாதம் கிடைத்தது என்பதை நன்றியோடு ஆடிப்பாடி முழு வலிமையோடு அன்பமாக தன்னை தாழ்த்தி கொள்கிறார். அது ரொம்ப அழகான வசனம். அந்த முழு வலிமையோடு நடக்கிறார். தாவீதும் இஸ்ராயேல் வீட்டார் அனைவரும் 15ஆம் வசனம் வாசிங்களேன். தாவீதும் இஸ்ரேல் வீட்டார் அனைவரும் ஆரவாரத்தோடும் எக்கால முழக்கத்தோடும் ஆண்டவரின் பேழையை கொண்டு வந்தார்கள். இந்த இடத்துல ஒரு முக்கியமான கருத்தை வலியுறுத்த ஆசைப்படுகிறேன். அந்த கருத்தில் 2 சின்ன நிகழ்வு இருக்குது. ஒன்று வந்து தக்க தயாரிப்பு, மூன்றாவது முழு ஈடுபாடு. இங்கிலீஷில் வந்து எந்தூசியாசம் என்று ஒரு வார்த்தை இருக்குதுங்க. எந்தூசியாசம் அப்படின்னு என்னங்க அர்த்தம்? உற்சாகமாக பரபரப்பாக அப்படி முழு மனசோட. அதுக்கு கிரேக்க வார்த்தை என்ன தெரியுங்களா? என் தேயோஸ். தேயோஸ்னால் கடவுள். என் என்றால் இன் காட். செய்கிற ஒவ்வொன்றையும் கடவுளுக்குள்ள இருந்து செய்கிற மாதிரி செய்கிறது தாங்க எந்தூசியாசம். அது ஒரு செக்குலர் ஒக்காபுலரி. ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற அடங்கியிருக்கிற இறையியல் செய்தி வந்து ரொம்ப ஆழமாக இருக்குது. நீ செய்கிறத, அது சாப்பிட்றதோ, பாடுறதோ, கை குலுக்கிறதோ, அரவணைக்கிறதோ, கண்ணீரை துடைக்கிறதோ, கரம் பற்றி நடக்கிறதோ, அல்லது வந்து ஆறுதல் சொல்கிறதோ, கடவுளுக்குள்ளே இருந்து செய்கிற மாதிரி என் தேயோஸ். அந்த சாமிக்குள்ள இருக்கிற மாதிரி நீ செஞ்சேன்னா ஒரு துடிப்பு இருக்கும், ஒரு நிகழ்வு இருக்கும். எல்லாருக்கும் அந்த சாமியுடைய கிருவை கொண்டு போய் சேர்த்துருவீங்க. என் தேயோஸ் அப்படின்னு கிரேக்க வார்த்தை. அதனுடைய வார்த்தை தான் எந்தூசியாசம்னு சொல்கிறாங்க. கடவுளுக்குள்ளாக இருக்கிற மாதிரி செய்கிறவங்கள்ட்ட இதில் ஒரு உன்னதமான வல்லமையான ஒரு வெளிப்பாடு இருக்குது இல்லைங்களா? அதுதான் ஒரு சோறு கொடுக்கறத வந்து ஒரு மகிழ்ச்சியின் அருட்சாதனம் மாற்ற முடியும். அன்னை தெரசாக்கு அது தெரிஞ்சது. ஒரு பூ வைக்கிறத ஒரு புனித செயலை மாற்றக்கூடிய வித்தை வந்து குலதரசமாக தெரிஞ்சது. முட்டி போட்டு ஜெபிக்கிறத மாட்சிமிகு செயலாக அவிலதரசமாக தெரிஞ்சிருந்தது இல்லைங்களா? ஒரு தொழுநோயின் புண்களை கழுவுறத ஒரு பூச வைக்கக்கூடிய தகுதியோடு தாமியன் புனிதர் செஞ்சார் மலாக்கா தீவில். அதாங்க எந்தூசியாசங்கிறது. இன்றைக்கு பல இடங்களில் கணவன் மனைவிக்கான உறவு, அல்லது நண்பர்களுக்கான உறவு, அல்லது வந்து பங்கு பேரவை, நிதிக்குழு, எந்தூசியாசம் எல்லாம் போயிடுச்சு. ஒரு உற்சாகத்தனமான செய்கிற ஒப்புக்கு யாரோ கையில் எதையோ கொடுத்த மாதிரி செய்கிற ஒரு செயல்பாடு அல்ல. எந்தூசியாசம் ஒவ்வொன்றிலையும் நான் பார்த்துக்கிறேன். கடந்த வாரங்களில் ஒரு பங்கு படத்தில் போயிருந்தேன். ஒரு சிலோன் அகதிகள் முகாமில் ஒரு இறந்துட்டார். அங்கே போய்ட்டு லேட் ஆகிடுச்சு. நான் கூட்டி வந்த நாட்டிய சகோதரி இல்லத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும். அவங்க பயிற்சி கொடுத்தாங்க. பிள்ளைகளுக்கு வருகின்ற பைபிள் சண்டேக்கு அவங்க பயிற்சி கொடுத்தாங்க. அவங்க வெளியிடத்துல கூட்டு வந்தேன். கூட்டு விட்டுட்டு அவங்க போனேன். திரும்பி வரக்கில் லேட் ஆகிடுச்சு. நான் ஒரு 5 இடத்துக்கு ஃபோன் பண்ணுறேன். அண்ணா கூட்டு போய் விட்டுருங்கண்ணா, வேணா டீசலுக்கு கொடுத்துட்டு ஒரு 1000 ரூபா கொடுக்குறேங்கண்ணா, டாக்ஸி கேட்டால் 3000 ரூபா சொல்கிறாங்கண்ணா என்று சொன்னேன். 2000 ரூபா கொடுத்தா போகிறோம் ஃபாதர்ங்கிறார். இன்னொருத்தர் இவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் யார் ஃபார் போவா, கஷ்டம் ஃபாதர் அப்படின்னாங்க. எந்தூசியாசம். ஒரு இந்து மத சகோதரன் ஃபாதர் ஆள் தேடிட்டு இருக்கிறீங்களா என்று கேட்டார். ஆமாம்ப்பா அவங்கள கேட்டேன். அதான் அண்ணன் பேசுன ஃபோனில் கேட்டேன் ஃபாதர். நான் உங்கள் கோயிலுக்கு முன்னாடி தான் குடியிருக்கிறேன், நான் போய் விட்டுட்டுங்களா ஃபாதர்? எங்கேயே இருக்கிறது நம்முடைய விசுவாசம், எங்கேயே இருக்கிற நம்முடைய ஈடுபாடு, எங்கே இருக்கிற நம்முடைய ஒத்துழைப்பு? அங்கே அகதி முகாமிலிருந்து என் இல்லம் திரும்ப வரைக்கும் மனதிற்குள்ளாக அப்படியே விழுந்து கொண்டே வேதனையோடு வந்தேன். அதாவது விளக்கு இருக்குதுங்க, எண்ணெய் இருக்குதுங்க, திரி இருக்குதுங்க, தகதகன்னு எரியக்கூடிய நெருப்பு இல்லைங்க. அந்த எந்தூசியாசம் எல்லாம் போச்சு. சாமிக்காக செய்வோன்ற ஒரு வேகம் இல்லை. இது என் கடவுள் கொடுத்த கொடனை மனைவி உற்று பார்க்காம அதை வந்து தொல்லையாகவும் அதை வந்து ஒரு பாரமாகவும் நினைக்கிற ஒரு கணவனால் அந்த குடும்பத்துடைய மகிழ்ச்சிக்கு உடைந்து போகிறது இல்லைங்களா? நெற்றியோட பாடுபட்டு ரத்தத்தை வெறியாக மாற்றி ஆர்டினரி டைம் ஓட்டி டைம்னு சொல்லி 10 மணி 11 மணிக்கு வேலை செஞ்சு ஒரு 100 ரூபா எச்சா கிடைக்காதான்னு பாடுபட்டு வருகிற பணத்தை பால்படுத்துகிற உதாரித்தனமான மனைவிகளுடைய உற்சாகமற்ற தன்மையினால் அந்த குடும்பத்தினுடைய அமைதியும் அன்பின் திரி அணிந்து கிடக்கிறது. அதான் உண்மை. ஒவ்வொருத்தருக்குள்ள அந்த இந்தியாசம் பற்றி கொள்ளணும். நம்மளுக்குள்ள ஒரு இந்தியாசம் தான். நானும் என்ன சேர்ந்தால் தானே குழந்தை நல்லாயிருக்கும். அதுதான் எது வந்தாலும் குறை சொல்லிக்கிட்டு, எது இருந்தாலும் நொச்சுன்னு எடுத்துக்கிட்டு, எப்போ பார்த்தாலும் மாமியார்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு, எப்போ பார்த்தாலும் மருமனோட நொந்துக்கிட்டு, அந்த ஒரு உற்சாகமான வாழ்க்கை இல்லைன்னா அந்த குடும்பத்தின் மகிழ்ச்சி சொல்ல கெடுக்கணும்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நான் அறிவுரை சொல்கிறதுக்காக சொல்லலை. அந்த எந்தயோஸ் தாவீது பாருங்கள், கிளம்பி வரார். சும்மா வந்தாரா? கூடாரத்தை ரெடி பண்ணிவிட்டு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இங்கே வந்து கூப்பிட்டு ஆடு மாடுகளை வச்சு பழி செலுத்த வச்சுட்டு லேவியர்களை வச்சு தூக்கிட்டு வாடான்னு சொல்லிவிட்டு ஆடி பாடி மகிழ்ந்து நாற்பட்டாடோடு வந்து முழு வலிமையோடு அந்த இன்வால்மெண்ட்டு, எந்தூசியாசம், ப்ரீ பிளானிங்கு, அதுதாங்க கடவுளுடைய மனிதர்களுடைய வாழ்க்கை செயல்பாடு. அது இருக்குதுங்க. அது வந்தால் இந்த தமிழ் தேசம் இந்திய தேசத்துக்கு விளக்கம் மாறும். குன்றில் மேட்டு விளக்கம் மாறும். இது எந்த மடையினாலும் மூடி வைக்க முடியாது, மாறும். அந்த உற்சாகமும் அர்ப்பணமும் வரணும். தயாரிக்கிறார் பாருங்கள். சாமி வருதுன்னு உடனே எவ்வளோ தயாரிப்பு. அந்த தயாரிப்பு நமக்குள்ள வரமாட்டேங்குதே.
என்ன செய்யார், பட்டம் வாங்கின பிற்பாடு கிட்டத்தட்ட 40 நாட்கள் ஜெபித்து தனித்திருந்தார், உபவாசம் இருந்தார். அந்த பூசை வைக்க எனக்கு தகுதி வரணும்னு சொல்லிட்டு இருந்தார். அந்த மனசு நமக்குள்ள வரணும். இருந்தாரா இல்லைங்களா? அம்மாங்கள்லாம் விடிய விடிய வந்து நோயாளியாக இருந்தாலும் தண்ணி வாயில் படாமல் இருப்பாங்க. ஏன்? அடுத்த நாட்கள் நன்மை வாங்கணுன்றதுக்காக. தயாரிப்பு மிக மிக முக்கியம். எந்தயோஸ் இந்த உற்சாகத்தை நம்ம பார்க்குறோம். அந்த 2 கருத்துக்கள் ரொம்ப அழகான கருத்துக்களாக இருக்கிறது. அப்போ வந்து பாருங்களேன், இப்போ வந்து ஒரு கிளைமாக்ஸ்குள்ள அப்படியே நம்மளை தூக்கிட்டு போய் தாவீது அப்படி உற்று பார்க்க ஆண்டவர் அவருடைய ஒரு ஆன்டி ஹீரோவை காமிக்கிறார். அது யாருன்னு பார்ப்போம். அந்த வசனத்தை வாசிப்போம். ஆண்டவரின் பேழை தாவீதின் நகரை அடைந்தபோது சவுலின் மகள் மீகாள் பலகனி வழியாக பார்த்தாள். தாவீது அரசர் ஆண்டவர் முன்பு குதித்து ஆடிக்கொண்டிருப்பதைக் கண்டு அவரை தன் உள்ளத்தில் வெறுத்தாள். இப்போ வந்து தாவீதை விட்டு பார்த்து எபேதோதம், தாவீது, உஸ்ஸா, இறை அடியார்கள், ஆண்டவரை தாங்கி வருகிற லேவியர்கள், இதெல்லாம் பலரும் அதில் ஒரு சின்ன ஒரு கேரக்டர் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட தாவீதுக்கு இப்படிப்பட்ட என்ற ஒரு செய்தியை வைத்து நம் உள்ளத்தை சிந்தித்து பார்க்க அழைக்கிறார். இப்போ நாற்பட்டாடை அடிந்து ஒரு கலை கூத்தாடியை போல ஆடி பாடி முழுவலுமையோடு நடனாடுகிற தாவீது ஒரு பக்கம் உள்ளத்தை கவர்கிறார், நெஞ்சம் நிறைகிறார், கையெடுத்து கும்பிட நமக்கு தோன்றுகிறது. எந்தூசியாஸ்டிக் சர்வன்ட் ஆஃப் காட் அந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு நிகழ போகிறார். என்னது? மீகாள் தாவீது நகருக்கு வந்தபோது அந்த வார்த்தை பாருங்கள், பலகனி வழியாய் பார்த்து. 2 முக்கியமான செய்தி. அந்த ஆசிரியர் வந்து அப்படியே நாசுக்க ஊசி ஏற்றுறாரு. என்ன பண்ணுறாரு? ஊரே போகுது, கோலாலமாக கொண்டாடி வருது. இந்த பொண்ணு வீட்டுக்குள்ளே இருக்குது. நகரத்துக்குள்ளே வந்தாச்சு, கீழே இறங்கணும்னு எண்ணம் கிடையாது. பலகனி வழியாக பார்க்குது. இப்போ மேல் மாடியில் உட்காந்துட்டு விண்டோவில் வந்து சைட்டில் பார்க்குது. ஆசிரியர் அந்த வார்த்தை சொல்லும்போதே அந்த பெண்ணுடைய மனநிலை, அந்த பெண்ணுடைய ஆட்டிடியூடை சொல்கிறார். நிறைய சமயத்தில் ஆக்ஷனை பார்ப்போம், ஆட்டிடியூடை நம்ம பார்க்க மாட்டோம். ஆக்ஷனை பார்த்து சக்குன்னு கோவப்படுவோம், ஆக்ஷனை பார்த்து உடனே தண்டிக்க நினைப்போம், ஆக்ஷனை பார்த்து உடனே பாராட்ட நினைப்போம். அந்த ஆக்ஷனை தாண்டி இருக்கிற ஆட்டிடியூடை நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னாக்க நிறைய உண்மைகள் புரியும். அந்த பெண்ணுடைய ஆட்டிடியூடை ஆசிரியர் அழகாக விளக்கிறார். அவர் சொன்னது வந்து ஒத்த வார்த்தை உள்ளத்தில் வெறுத்தாலும் சொல்கிறார். ஆனால் அந்த ஆட்டிடியூடு பாருங்கள், ஒட்டுமொத்த ஊர் எங்கே போகுது? எபேதோதம் வீட்டுக்கு போகுது. அங்கேருந்து லேவர்கள் தூக்க ஆடி பாடி நடனமாடி பழி செலுத்தி கூட்டிகிட்டு வராங்க. ஒரு கலை கூத்தாடியை போல நாற்பட்டு அணிந்த தாவீது. இந்த பொண்ணு வீட்லேயே இருக்குது. ஊருக்கு எல்லை கூட வரல, வீட்லேயே இருக்குது. வீட்டில் எங்கே இருக்குது? மேல் மாடியில் இருக்குது. பலகனி மேல் மாடியில் தாங்க இருக்கும், மேல் மாடியில் இருக்குது. அதனுடைய ஆட்டிடியூடு பாருங்கள், யாரோ என்னமோ இல்லைங்களா? இது என் ஆண்டவர் என்று ஆடிப்படுகிற தாவீது யாரோ என்னமோ என்று இருக்கிற மனைவி இல்லைங்களா? 2வது. 3வது, சரி இன்டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் கூட பரவாயில்லாம், ஆனால் இன்சல்ட்டிங்காக நடக்குது. அது அதோட மோசம். வந்து ஆடிப்பாடுகிற தாவீதை பார்த்து அவனுடைய நல்ல மனதை நாம் மெச்சுகிறோம், ஊரே மெச்சுகிறது, உலகம் மெச்சுகிறது. 2000 ஆண்டுகள் பிறகு நான் வருகின்ற சமுதாயம் அவரை மெச்சுகிறது. ஆனால் சொந்த மனைவி மேலிருந்து பார்த்துக்கொண்டு உள்ளத்தில் அவள் எகிறார். என்ன நம்மளுக்கு கச்சரா ஃபெயிலாக இருக்க மாட்டேங்குது. ஒரு டெக்கோரம் இல்லை, ஒரு மீனிங் இல்லை, ஒரு மரியாதை தெரியாமல் ஒரு சீப்பாக நடந்துக்கிற. அப்படியே அவனுடைய பகட்டு அவன் கண்ணை மறைக்கிறது, அவளுடைய பணம் அவளுடைய அறிவை மறைக்கிறது, அவளுடைய அந்தஸ்து அவளுடைய அன்பை மறைக்கிறது, பக்தியை மறைக்கிறது, ஆண்டவர்கள் கொடுக்குற பற்றுறுதியை மறைக்கிறது. அவள் ஸ்டேட்டஸ்லேருந்து பார்க்குறான் இல்லைங்களா? அவருடைய ஸ்டேட்டஸ்லேருந்து ஆண்டவரை பார்க்குறான். இவர் வந்து தன்னுடைய தாழ்மையான உள்ளத்துலேருந்து ஆண்டவரை பார்க்குறாரு. இந்த தூசிக்கும் புழுதிக்கும் ஒப்பான என்ன உயர்த்தினங்களே ஆண்டவரே என்று பார்க்கிறார். உயரத்துலேருந்து புழுதியை பார்க்குறான் இல்லைங்களா? இருக்கோன பார்வை வருகிறது ஆண்டவர் தான். அதை 2 பட்ட மனிதர்கள், ஒரு கணவன் ஒரு மனைவி தான், ஒரு காதலன் ஒரு காதலி தான், ஈருடல் ஓருயிரை வளர்ந்தவன் தான். பார்க்கின்ற பார்வை வேற. ஒரு கலை கூத்தாடிய போல வருகிற ஆண்டவரை பார்த்தால் அவன் ஆடினான், வருகின்ற ஆடவனை பார்த்தால் உள்ளத்தில் இகழ்ந்தாள். ஆண்டவர் அவளுக்கு பொருட்டே கிடையாது. அவள் ஆண்டவருக்கு பற்றி எந்த செய்தியும் அங்கே சொல்லலை. அவன் கணவனை மட்டும் பார்த்தால், கலை குத்தி ஆடுகிற அவருடைய நாகரிகமற்ற தன்மையை பார்த்தால் உள்ளத்தில் இகழ்ந்தாள் என்று சொல்லப்படுகிறது. அடுத்த ஒரு வசனம் வரும் பாருங்க, படிங்களேன். சவுலின் மகள் மீகாளுக்கு சாகும் வரை குழந்தை பேறு கிட்டவில்லை. ஆண்டவர் மகா தன்னை தாழ்த்தி கொண்ட தாவீது மாபெரும் பேரரசனாக மாறுகிறான். அவன் ஆண்ட ஆட்சியை பொற்காலமாக மாற்றுகிறார். வர இருக்கிற மெஸ்ஸியாவை தாவீதின் மகன் என்று அழைக்கும் பாக்கியத்தை பெறுகிறார். அவனுடைய சொந்த மனைவி அவனுடைய உண்மையான கடவுளுடைய அன்பையும் பற்றுறுதியும் அறிந்து கொள்ளாதனால், அங்கீகாரத்தினால் சாகும் வரை பிள்ளை வரமின்றி செத்துப்போனால் என்று வருகிறது. அந்த தாவீதுக்கு ஒருவேளை மீகாள் பிள்ளை பெற்றுக் கொடுத்திருந்தால் சாலமோனுக்கு பதிலாக அவன் அரசனாக இருப்பான். வாழ்வின் புத்தகத்தில் அவள் பெயர் எழுதப்பட்டிருக்கும், சரித்திரம் மாறி போயிருக்கும். ஆசோத்தை எப்படிலாம் எழுந்து போகிறோம் என்பதற்கு மீகாள் ஒரு சான்று. இனிய இதயங்களே, எடுத்து வாசி பருவம் 2 சாமுவேல் 2ஆம் புத்தகத்துடனான விவிலிய வசனங்களுக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ்.
இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. தாவீது ஆண்டவர் முன்பாக தன்னை தாழ்த்திக் கொள்கிறார். தாவீது ஆண்டவரை பார்த்தார், ஆண்டவரின் ஊழியனாக இருந்தார், ஆடினார், பாடினார். அதில் எந்த விதத்திலும் சலனமடையவில்லை, எந்த விதத்திலும் சலிப்பு தட்டவில்லை. அழகு அற்றுப்போகும், எழில் ஏமாற்றும், ஆண்டோடம் அச்சம் கொள்ளும் பெண்ணே ஞானப்பெண் என்று விவிலியம் சொல்லுகிறது. அது ஞானம்னா என்ன? ஆண்டவருக்குரிய அஞ்சுகிற ஒரு பெண்.